வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் மனச ரொம்பவே பாதிக்கிற ஒண்ணு. ராஜீவ் ஜெயின்னு ஒருத்தர் ஒரு நிறுவனத்துல கிட்டத்தட்ட 23 வருஷமா உண்மையா வேலை செஞ்சிருக்கார். 23 வருஷம். ஆமா. ஒரு நாள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், அதாவது விஆர்எஸ் பத்தின ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அங்க எல்லார்கிட்டயும் வச்சு அவரை ரொம்ப மோசமா அவமானப்படுத்தியதா சொல்றாங்க. அந்த கூட்டத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அவர் நேரா ஹோட்டல் ரூமுக்கு போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இது ஒரு பெரிய சோகம், ஆனா இது ஒரு முக்கியமான சட்ட கேள்வியையும் எழுப்புது. கரெக்ட். ஒரு கடுமையான பாஸ், அவரோட செயல்பாடு எப்போ வெறும் தவறான நிர்வாகம்ங்கிற கோட்டை தாண்டி ஒருத்தரை தற்கொலைக்கு தூண்டுற கிரிமினல் குற்றமா மாறுது? ஆமா, இந்த கேள்வியை தான் உச்சநீதிமன்றம் நிப்புன் அனேகா மற்றும் உத்தரப்பிரதேச அரசு வழக்குல ரொம்ப ஆழமா அலசியிருக்கு. அது பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. முதல்ல இந்த விஷயத்தோட அடிப்படைய புரிஞ்சுக்க நாம இந்திய தண்டனை சட்டம், அதாவது ஐபிசில செக்ஷன் 306 பார்க்கணும். செக்ஷன் 306. ஆமா, இதுதான் தற்கொலைக்கு தூண்டுறத ஒரு குற்றமா சொல்லுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சட்டப்படி தூண்டுதல், அதாவது இன்ஸ்டிகேஷன்னா என்ன? ஆமா, அதுதான் முக்கியம். ஏன்னா ஒருத்தருக்கு மன அழுத்தம் கொடுக்கறது இல்ல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறதே தூண்டுதல் ஆகுதுமா, இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? ரொம்ப சரியான கேள்வி. சும்மா மன வருத்தத்தையோ கவலையையோ உண்டாக்குறது மட்டும் சட்டப்படி தூண்டுதல் ஆகாது. செக்ஷன் 107 இத தெளிவா விளக்குது. ஓகே. அதாவது ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கணும்னு நேரடியா அவரை தூண்டி விடுற மாதிரி ஒரு செயல் இருக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சட்டத்துல மென்ஸ் ரேயான்னு சொல்வாங்க. மென்ஸ் ரேயா? ஆமா, இது ஒரு லத்தீன் வார்த்தை தான். ஆனா சிம்பிளா சொல்லணும்னா குற்ற மனவிலை அல்லது ஒரு தீய நோக்கம். தீய நோக்கம். ஆமா, அந்த மேனேஜரோட செயலுக்கு பின்னால இவர் தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரடியான நோக்கம் இருந்திருக்கணும். அத நிரூபிக்கணும். அவங்க ஒரு கடுமையான பாஸா இருந்தாங்கங்கிறது மட்டும் போதாது. ஓகே, அப்போ நோக்கம் தான் இங்க மையப்புள்ளி. இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் 2 விதமான உறவுகளை பிரிச்சு பாக்குதுன்னு படிச்சேன். அதுதான் இந்த வழக்கையே ரொம்ப சுவாரஸ்யமாக்குது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த தீர்ப்போட இதயம்னே சொல்லலாம். ஒன்னே குடும்பம் மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான உறவுகள், இன்னொன்னு வேலை சம்பந்தப்பட்ட தொழில்முறை உறவுகள். கரெக்ட். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வரும்போது அங்க பேசப்படுற வார்த்தைகள் முழுக்க முழுக்க உணர்ச்சிகளால ஆனது. ஆனா ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் எடுக்கிற முடிவுகள், இடமாற்றம், பதவி இறக்கம் மாதிரி விஷயங்களா? ஆமா, அது இடமாற்றமா இருக்கலாம், பதவி இறக்கமா இருக்கலாம், ஏன் வேலையை விட்டு அனுப்புறதா கூட இருக்கலாம். இது எல்லாமே நிறுவனத்தோட விதிகள் மற்றும் கொள்கைகளின் அடிப்படையில எடுக்கப்படுற நிர்வாக முடிவுகளா பார்க்கப்படுது. ஒரு நிமிஷம், இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு குடும்ப சண்டையை விட வேலையை எடுக்கிறது ஒருத்தருக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கலாமே, ஆனாலும் சட்டம் ஏன் இந்த ரெண்டையும் வேற வேற மாதிரி பாக்குது? அருமையான கேள்வி. காரணம் இதுதான். ஒரு மேனேஜர் எடுக்கிற நிர்வாக முடிவு அந்த ஊழியருக்கு எவ்ளோ பெரிய வலிய கொடுத்தாலும் அந்த முடிவு கம்பெனியோட நலனுக்காக எடுக்கப்பட்டதுன்னு சட்டம் ஒரு அனுமானத்துக்கு வருது. ஓ, அப்போ தனிப்பட்ட நோக்கம் இல்லைன்னு எடுத்துக்குதா? ஆமா, அந்த முடிவுக்கு பின்னால இவர் தற்கொலை செஞ்சுக்கணுங்கிற ஒரு குற்ற மனநிலை, அதாவது மென்ஸ்ரியா இருந்துச்சுன்னு அரசு தரப்பு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிச்சா மட்டும்தான் அது குற்றமாகும். ஆனா குடும்ப உறவுகள்ல அப்படி இல்ல. அங்க நிர்வாகம், கொள்கை நீ எதுவும் கிடையாது. செயல்களும் வார்த்தைகளும் நேரடியான உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அதனால அங்க தூண்டுதல் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ ராஜீவ் ஜெயின் வழக்குல என்ன தீர்ப்பு வந்தது? அதிகாரிகள் அவருக்கு இடமாற்ற கடிதம் கொடுத்தது ஒரு கடுமையான நடவடிக்கை தானே? ஆமாம், கடுமையான நடவடிக்கைதான். ஆனா நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்னன்னா, அவங்க அந்த கடிதத்தை கொடுத்ததுக்கு காரணம் ராஜீவ் ஜெயின் தற்கொலை செஞ்சுக்கணும்னு அவங்க விரும்பினதுதானா? அதுக்கு ஆதாரம் இல்லையா? எந்த ஆதாரமும் இல்ல. அவங்க நிறுவனத்தோட விஆர்எஸ் கொள்கைய அமல்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதோட விளைவு சோகமா முடிஞ்சாலும் அவங்க கிட்ட அந்த குற்றமான நிலை இல்ல. அதனாலதான் உச்சநீதிமன்றம் அந்த அதிகாரிகள் மேல இருந்த கிரிமினல் நடவடிக்கைகளை ரத்து செஞ்சது. இது கார்ப்பரேட் உலகத்துல ஒரு மிக முக்கியமான முன்னுதாரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா. அப்போ இந்த விவாதத்திலிருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை இடத்துல ஏற்படுற எல்லா மன அழுத்தமும் எல்லா கடுமையான நிர்வாக நடவடிக்கைகளும் சட்டப்படி குற்றமாகாது. ஆமா, ஒரு மேனேஜரோட முடிவால ஒரு சோகமான தற்கொலை நடந்தா கூட அந்த மேனேஜரை குற்றவாளின்னு சட்டத்தின் முன்னிறுத்த மிக மிக உயர்ந்த அளவிலான ஆதாரங்கள் தேவைப்படுது. ஆமாம். பணியிட துன்புறுத்தல்களுக்கு தீர்வு காண நிறைய வழிகள் இருக்கு. ஆனா அது பெரும்பாலும்
தொழிலாளர் நலச் சட்டங்கள், அதாவது லேபர் லாஸ் அல்லது சிவில் வழக்குகள் மூலமா தான் நடக்கும். கிரிமினல் சட்டத்தின் கீழ் கொண்டு வர்றது ரொம்பவே அரிது. ராஜீவ் ஜெயினோட மரணம் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சட்டம் அனுதாபத்தையும் தர்க்கத்தையும் சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஆமாம். இந்த தீர்ப்பு ஒரு நிறுவனத்தோட நிர்வாக சுதந்திரத்துக்கும் ஒரு தனிநபரோட மனநல பாதுகாப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை எங்க வரையணுங்கிற ஒரு ஆழமான கேள்வியை நமக்கு விட்டு செல்லுது. ஒரு நிறுவனத்தோட கடமைகள் ஒரு தனிநபரோட வாழ்க்கையை விட எப்போ முக்கியமானதா மாறுது? இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.